அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு திருமறை குர்ஆன் இறக்கியருளப்பட்ட இந்த ரமலான் மாதத்திலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வரலாறுகளை நமக்கு சொல்லி அதன் மூலம் எதை புரிய வைக்கின்றான் என்பதனை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள், அவர்களை பற்றிய செய்திகள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு படிப்பினைகளுக்காக அல்லாஹ்வால் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த காலத்தில் மிஸ்ர் தேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய எகிப்தில் ஃபிரௌன்கள் ஆண்டு வந்தாங்க. அவர்களுடைய ஃபிரௌன் சொல்லக்கூடிய அந்த சொல் நம்ம தமிழில் சொன்னோம்னா பொது சொல், மன்னர் அப்படிங்கிற அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்ட அந்த மன்னனுக்கு பேர் ரமீசஸ்ங்கிற ஒரு மன்னன். அந்த மன்னனுடைய காலகட்டத்தில் அந்த ஊரில் அவங்க இஸ்ரவேலர்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்பு நடவடிக்கையில் இறங்கியிருந்தாங்க. அப்போ இன அழிப்பில் பெரிய ஆட்களை கொள்ளாட்டெல்லாம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் மக்களை எல்லாம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க கொஞ்சம் நேரத்தில் சுத்தமாக இல்லாமல் போயிடுவாங்கங்கிறது அவங்களுடைய திட்டம். அப்படி இஸ்ரவேல் சமூகத்தில் பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஒரு சட்டம் போட்டிருந்தது. அப்போ ஒரு ஜியோ வெளியிட்டு அரசாங்கமே போட்டால் அதுக்கான ஆட்களை எல்லாம் நியமிச்சிருவாங்க. பிள்ளைகளை கொல்லக்கூடிய ஸ்குவாட் அப்படின்னு ஒரு ஸ்குவாட் இருக்கும். இன்னைக்கு நிறைய ஸ்குவாட் இருக்குல்ல, மாடு இது பண்ணுறதுக்கு ஸ்காட்லாம் வச்சிருக்காங்க நிறையா தனித்தனியாக. ஆனால் இது தனி ஸ்காட்லாம் இல்லை, அரசாங்கமே வச்ச ஸ்காட் வச்சு இப்படி எல்லாத்தையும் கண்காணித்து ஒரு ஆண் குழந்தை இஸ்ரவேல் சமூகத்தில் பிறந்துருச்சுன்னா உடனே பிடிச்சி கொண்டுருவாங்க. இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அப்போ எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை, அந்த தாயுடைய மனது எப்படி இருந்திருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வஹி அறிவிச்சதாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரா தாஹாவில் அவங்களுக்கு சொல்கிறேன், நீ உன்னுடைய பிள்ளையை பெட்டிக்கில் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் போட்டுரு அப்படின்னு. ஒரு கடலில் பெட்டிக்கில் வச்சு போட்டோம்னா உடனே உருண்டு பிறண்டு அது உள்ளுக்குள்ளே போயிடும். அப்போ அல்லாஹ்வை நம்பி அவங்க அதை வேலையை செஞ்சாங்க. அது பிறவனுடைய மாளிகையின் பக்கம் அவங்களுடைய மனைவி அதை எடுத்து அந்த குழந்தையை நம்மளே ஒரு குழந்தையாக வளர்த்து கொள்ளலாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் அவனுடைய மாளிகையிலே வளர்க்க வச்சு இதுக்கிடையில் அவங்களுடைய சகோதரியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த பெட்டியை பின்தொடர செய்யணும். ஃபிரௌன் மாளிகையில் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க அதை வளர்க்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்க போய் சொல்றாங்க, இந்த குழந்தைய பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு நன்னியை ஒரு கேர்டேக்கரை உங்களுக்கு நாம இப்போ இருக்கு, அவங்கள்ட்ட வேணும்னா கொடுத்தீங்கன்னா அவங்க கவனிச்சுக்கிடுவாங்க, பால் கூட கொடுத்துக்குருவாங்க அப்படின்னு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரிடமே ஃபிரௌனுடைய மாளிகையில் வளர்றாங்க. அவங்களுடைய தாயாரிடமே அவங்களாலே கவனிக்கப்பட்டு அவங்க தாயாரும் எல்லாம் இப்படியே சொல்லி காட்டுறான், உள்ள வறுமை அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள்ட்டே பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்தோம். இல்லைன்னா உழைடுவாங்களே, புலம்பிடுவாங்களே கவலையில், அது கூட வாய்ப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி வளர்த்தோம். இப்படி நாட்டில இருக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டுறணும். அதிலும் குறிப்பாக இஸ்ரவேலருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உனக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் சொல்லி காட்டுறான், நீ நினைவுற வேணாமா, உனக்கும் எதிரி எனக்கும் எதிரியான ஒருத்தனை வச்சே உன்னை வணக்க வச்சோமே. அப்ப இது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய வேலை. அப்ப அல்லாஹ் ஒன்றை நாடி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை எந்த வழியாகவும் செய்து முடித்து விடுவான். அன்றைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை, பல சிக்கல்களை, உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல் சிரமங்களை எல்லாம் பார்த்து முஸ்லீம் சமூகம் எல்லா இடங்கள்லையுமே ஒரு மன வெறுமையோடு வாழ்றதை நம்ம பார்க்கணும். யார் நம்ம அல்லாஹ்விடத்திலே முழு ஆதரவு வைத்து அல்லாஹ் நமக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றி அல்லாஹ்விடத்துல இதற்கான தீர்வை தருமாறு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் ஒரு ஃபிரௌனுக்கள், அன்றைய பீராக்கள், அன்றைய எகிப்திய பேரரசு அப்படிங்கிறது பல மடங்கு வலிமை, இன்றைய நம்ம இருக்கக்கூடிய பேரரசுன்னு சொல்ற அமெரிக்காவோட பல மடங்கு வலிமையான ஒரு பேரரசு. அந்த பேரரசை ஒரு பொட்டி உள்ள முடிவு கொண்டு வந்துருச்சுங்கிற அளவுக்கு அல்லாஹ் இந்த விஷயங்களை எல்லாம் மிக சாதாரணமாக செய்து வருவான். ஆனா நம்ம மூசா வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு நாம டெவலப் பண்ணிக்கிறாம நம்ம செய்ய வேண்டிய அல்லாஹ் நமக்கு என்ன உத்தரவுகள் கட்டளைகளை எல்லாம் விட்டுருக்கிறானோ அந்த கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டும். ஒரு முன்மாதிரி முஸ்லீம்களாக இந்த உலகத்துல நாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் போக்குவதற்கு அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து உதவி செய்வான் அப்படிங்கிறத ஒரு பெட்டி ஒரு மாளிகைக்குள் அந்த சாம்ராஜ்யமே முடிவுக்கு கொண்டுட்டு வந்த இந்த வரலாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதன் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.